வார்த்தைகளில் கவனம் தேவை. ட்ரம்புக்கு ஈரான் எச்சரிக்கை. ஈரானில் உள்ள ஹிஸ்புல்லா போன்ற தங்களின் ஆதரவு அமைப்புகளை கட்டுப்படுத்தாவிட்டால் ஈரான் மீது மீண்டும் கடுமையாக தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டலுக்கு அமெரிக்கா தனது வார்த்தைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என ஈரான் எச்சரித்துள்ளது. சுவிட்சர்லாந்தில் இரு நாடுகளுக்கு இடையான பேச்சுவார்த்தை தொடங்கிய சில நிமிடங்களிலேயே அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் பக்கத்தில் லெபனானில் உள்ள தங்களின் அதிக ஊதியம் பெறும் ஆதரவு அமைப்புகள் மூலம் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதையும் பிரச்சனைகளை உருவாக்குவதையும் ஈரான் உடனடியாக நிறுத்த வேண்டும். அப்படி அவர்கள் நிறுத்தவில்லை என்றால் கடந்த வாரம் நாங்கள் நடத்தியதை விட இன்னும் பல மடங்கு கொடூரமான தாக்குதலை ஈரான் மீது நடத்துவோம் என ட்ரம்ப் பதிவிட்டிருந்தார். ட்ரம்பின் மிரட்டலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமெரிக்கா தனது வார்த்தைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என ஈரானிய முதன்மை பேச்சுவார்த்தையாளர் முகமது பாகர் மிக காட்டமாக எச்சரித்துள்ளார். ட்ரம்பின் இந்த பதிவை தொடர்ந்து சுவிட்சர்லாந்தில் நடைபெற்று வந்த அமைதி பேச்சுவார்த்தை கூட்டத்திலிருந்து ஈரான் தூதரக குழுவினர் தங்களின் எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையில் தற்காலிக வெளியேற்றத்திற்கான தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் வான்வழி தாக்குதல்கள் முற்றிலும் நிறுத்தப்பட்டால் மட்டுமே அடுத்த கட்ட அமைதி பேச்சுவார்த்தைகள் தாங்கள் பங்கேற்போம் என ஈரான் குழுவினர் நிபந்தனை விதித்துள்ளனர். அமெரிக்காவின் இந்த மிரட்டல் போக்கு நீடித்தால் தங்களின் ஆயுதப்படைகள் எந்தவொரு சூழலையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக ஈரான் தரப்பு அறிவித்துள்ளது. அமைதி பேச்சுவார்த்தையில் பெரும் முட்டுக்கட்டையை இது ஏற்படுத்தியுள்ளது.